வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பவானி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் 2. ஆயில் சூடாகிடுச்சு, போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு நான் அரைச்சி இந்த டப்பாக்குள்ள வச்சுப்பேன். தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனெல்லாம் போட மாட்டேங்க. என் கை தான் எனக்கு அளவு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுங்க, நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தோடு எடுத்து கொட்டலைங்க. ஏன்னா அதில் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால நான் கையில் எடுத்து போட்டுக்கிறேன். மட்டன் போட்டாச்சுங்க. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும். எண்ணெயில் நல்லா உப்பு போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன். பாருங்க, மட்டன் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சா? இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்க விட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கையிலே தாங்க போட்டுருவேன், ஸ்பூன்லாம் போட மாட்டேன். எனக்கு அந்த கை தான் அளவு. எனக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இருக்கும். வெறும் மிளகாய் தூள். தனியாத்தூள் அதே மாதிரி. கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, சின்னதாக இருக்கும். தனியாத்தூள் அதே அளவு போட்டுருக்கேன். நான் 2 அளவு போட்டிருக்கேன். வெறும் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கு 2 பங்கு வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா கொஞ்சம் போடுவேன் எப்போவுமே. நான் மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டால் போடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளான மட்டன் குழம்பு தாங்க. சிம்பிளான பொருள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு இட்லி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா?
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. மசாலா போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 சில்லு தேங்காயும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அரைச்சி போட்டாச்சு. ஜாரில் கொஞ்சம் இருக்குது, எடுத்து போட்டு வரேங்க. தேங்காய் சேர்த்துட்டேங்க. தேங்காயும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் தாங்க எடுக்கும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. தண்ணி பிடிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். மிக்ஸி ஜாரில் ஓட்டி இருக்கிற தேங்காயெல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தாங்க. விசில் வந்துச்சுன்னா குழம்பு சூப்பருங்க. சூப்பராக சுட சுட மட்டன் குழம்பு ரெடி. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், பார்த்து தாங்க போடணும். உப்பு கம்மியாக தாங்க இன்னும் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கேன். குக்கர் மூடும் போது பச்சை கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். குக்கர் மூடி வச்சுக்கோங்க. விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு 10 விசில் வந்தால் போதுங்க. மட்டன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மட்டன் கட் பண்ணுவாங்க, நான் வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு. செஞ்சு பாருங்கள். என் வீடியோ போய் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. வீடியோ ஃபோன் வைக்க ஸ்டாண்டு கூட இல்லைங்க. டப்பா மேலே வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது. கொஞ்சம் தப்பும் தவறு இருந்தால் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எடிட் பண்ண தெரியாது. நான் எப்படி எடுக்கணும்னோ அப்படியே தான் நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், சுட சுட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பாப்பாவுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். சாப்பிடு பாப்பா, குழம்பு எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா அம்மா செஞ்ச குழம்பு?